ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி புதிய அப்டேட்டை தெரிவித்துள்ளார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். இந்த தொகை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி அனைத்து தரப்பு மகளிர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி புதிய அப்டேட்டை அளித்துள்ளார். விருதுநகர் மற்றும் ராஜபாளையத்தில் முதல்வர் விஜயின் பிறந்த நாள் விழாவையொட்டி கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பங்கேற்ற அமைச்சர் ஜெகதீஸ்வரி கூறியதாவது, கடந்த திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது வரை உரிமை தொகை கிடைக்கவில்லை என ஏராளமான மனுக்கள் வந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை கோரி ஒரே பெயரில் 2 முதல் 3 வரை விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும். எனவே தமிழகத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும். எனவே தமிழகத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். தமிழகத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளார்.